பண்ணி பார்க்கு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலா திவாகர் வெளியே போனது யாருக்கு கஷ்டமோ இல்லையோ, வினோத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஏன்னா வினோத் பயங்கரமா ஸ்கோர் பண்றதே திவாகரை வச்சுதான். திவாகர் போனதுக்கு அப்புறம் யாரை கலாய்க்கிறதுனே இவருக்கு தெரியல. ஏன்னா திவாகர் மாதிரி யாரை கலாய்ச்சாலும் சரி, இவருக்கு தான் அது பிரச்சனை. ஏன்னா சண்டைக்கு அவங்க வந்துருவாங்க. இப்போ ஒரு இஷ்யூ நடந்திருக்கு, அதை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி வந்து லைக் போட்டீங்கன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். இதை தாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணாம ஃபாலோ பண்ணாம இருக்கீங்கன்னா அதையும் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டாஸ்க் போயிட்டு இருக்கு. கிளீனிங் டீமு, குக்கிங் டீமு, அதுக்கப்புறம் வாஷிங் டீம்னு 3 டீமா பிரிஞ்சிருக்காங்க. இப்போ எல்லாருக்குமே எல்லா இடத்துலையும் வேலை இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வாஷிங் டீம்ல வந்து வேற யாருக்காவது வேலை இருக்குன்னா அந்த வேலையை வந்து அந்த வாஷிங் டீமை சேர்ந்தவங்க கம்ஃபர்ட்டாக கொண்டு போவாங்க. கொண்டு போகிற வழியில் சாங்கெல்லாம் பாடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ரெஸ்ட் ரூமுக்கு போனோன்னு, அந்த ரெஸ்ட் ரூமை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 பேர் இருப்பாங்கல்ல, அவங்க வாங்க மேடம்னு சூப்பராக வெல்கம் பண்ணி அந்த ரெஸ்ட் ரூம் வாசலில் விடுறது தான் கான்செப்ட். அதை கொஞ்சம் ஃபன்னாக பண்ணணும். ஃபன்னாக பண்ணோன்னா சாங்கு பாடுவாங்க, அப்படி சாங்கு பாடி உங்களை கிண்டல் பண்ணுவாங்க, எதுனாலும் பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்து இந்த பாத்ரூம் டீம்ல தான் வந்து கானா வினோத் இருக்காரு. கானா வினோத் யாராவது பாத்ரூம் போகணும்னு நினைச்சா அந்த ரெட் கார்பெட்லாம் போட்டு கூட்டு போறாங்க, தூக்கிட்டுலாம் போறாங்க. அப்படி போற வழியில கானா வினோத்தும் சரி அமித்தும் சரி சாங்கெல்லாம் பாடுறாங்க. கானா வினோத் ஒரு சாங் வந்து சாதாரணமா பாடாம அதுல ஃபன்னியான லைன் எல்லாம் போட்டு பாடுறாரு. அது எப்படி இருக்கும்னா, அவங்கள பாராட்டுற மாதிரி இருக்காது, ஜாலியா இருக்க மாதிரி இருக்காரு, கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி இருக்கும். அதை யாராலையும் ஏத்துக்க முடியல. குறிப்பா வந்து இந்த குக்கிங் டீம்ல இருக்க 5 பேராலையும் ஏத்துக்க முடியல. என்ன இவரு சாங் பாடுற மாதிரி நம்மள கலாய்ச்சிட்டு இருக்காரு, பதிலுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க. குறிப்பா யாருன்னு பாத்தீங்கன்னா சாண்ட்ரா, பார்வதி, அதுக்கப்புறம் திவ்யா, இவங்க 3 பேருமே இவர் வரும்போது நம்ம கலாய்க்கணும்ன்ற மைண்ட் செட்ல இருந்தாங்க. இவர் வந்து ஏதோ டீயோ காஃபியோ கேட்டு வந்திருக்காரு போல. இவங்க தர வரைக்கும், அதாவது இவங்க பரிமாறுற வரைக்கும் எதுனாலும் பண்ணலாம்ல, நம்ம கலாய்க்கலான்ற மாதிரி இவரை கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. வலி நெடுக காட்டு மல்லின்னு ஒரு சாங் வரும் பார்த்தீங்களா, விடுதலை படத்தில் வரும். வலி நெடுக காட்டு மல்லின்ட்டு அதை காமெடியாக நிறைய பேர் வந்து ஷார்ட்ஸில் வந்து காமெடியாக அதை போட்டிருப்பாங்க. வலி நெடுக காட்டு பண்ணின்ற மாதிரி போட்டிருப்பாங்கல்ல, அந்த சாங்கை பாடி அவரை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, கானா வினோத்துக்கு இந்த சாங்கை பாடி கொஞ்ச நேரத்தையே கானா வினோத்தோட முகம் மாறிடுச்சு. என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கோவம் வருது. ஆனால் அந்த கோவத்தை காட்ட முடியாதுல்ல. அதனால என்னப்பா என்ன கலாய்க்கிறீங்க, என்னை கலாய்க்கிறீங்களா, கலாய்ச்சிக்கோங்கன்னு சொல்கிறாரு. யோசிச்சு பாருங்க, சாங்கை பாடி கிண்டல் பண்ண ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே கானா வினோத்தோட முகம் மாறிடுச்சு. ஆனால் கானா வினோத் இதை தான் எல்லாருக்கும் பண்ணுறாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் எல்லாருக்கும் பண்ணுறீங்க, அவங்களுக்கும் கஷ்டமாக தானே இருக்கும். ஆனால் நீங்கள் அதை கண்டுக்க மாட்டீங்கல்ல. எவ்வளோ திவாகரை நீங்கள் எவ்வளோ பண்ணியிருப்பீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ மற்றவங்களையும் நிறைய பண்ணுறீங்க. நேற்று டாஸ்க்கை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எல்லாரையும் கூட்டு போகும்போது அவங்கள கிண்டல் பண்ணி, அவங்கள வேணும்ட்டே கிண்டல் பண்ணி இல்லை, ஒரு சாங்கை காமெடியாக மாற்றி கிண்டல் பண்ணுவார். அதே விஷயத்தை இப்போ லேடிஸ் பண்ணுறாங்க. அது பாருங்க, சாண்ட்ரா பண்ணுறாங்க, விஜய் பார்வதி பண்ணுறாங்க, திவ்யா பண்ணுறாங்க. அந்த வலி நெடுக காட்டு மல்லின்ற சாங்கை காட்டு பண்ணின்ற மாதிரி பாடுறாங்க. அதுக்கப்புறம் ரம்பம்பம் ஆரம்பம்னு வரும் பார்த்தீங்களா ஒரு பாட்டு, அந்த பாட்டில் பேம்பர்ஸ் அப்படி இப்படின்னு வார்த்தையை போட்டு கொஞ்சம் கிண்டல் பண்ணுற மாதிரி பாடுறாங்க. அமித்தும் இந்த இடத்துல இருந்தாரு. ஆனால் அமித் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிட்டாரு. கானா வினோத்துக்கு தான் இப்போ பொருள் வேணும். அதனால கானா வினோத் அங்கேயே நிற்கிறாரு. இவங்க பண்ணுறது கானா வினோத்துக்கு செம்ம கடுப்பாகுது. இருந்தாலுமே கடுப்பாகாத மாதிரி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு காட்டிக்கிட்டே போயிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த 3 பேருமே சேர்ந்து பேசிக்கிறாங்க. அவர் சாங்குன்ற பேரில் நம்மளை கிண்டல் பண்ணுறாருல, அதனால அவரை இதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஹேண்டில் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. பக்காவாக பிளான் போட்டு தான் பண்ணியிருக்காங்க. இது சரியா தப்பான்னு கேட்டிங்கன்னா சரிதான். கானா வினோத் பண்ணி அது சரினா இவங்க பண்ணாலும் சரிதான். கானா வினோத்துக்கு இப்போதான் புரியும், நம்ம ஒரு சாங்கில் வந்து ஃபன்னியாக லிரிக்ஸ் போட்டு காமெடியாக பண்ணுறது மற்றவங்களுக்கு கஷ்டத்தை தரோன்றது இப்போதான் கானா வினோத்துக்கு புரியும். இதே மாதிரி ஒரு பிளானில் தான் இவங்க இருக்காங்கன்னு தெரியுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் கருத்து என்னன்றதையும் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.